ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ மூலமா யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ண முடியுமா, அண்ட் சேம் டைம் நம்ம மேக் பண்ற வீடியோ மூலமா நம்மளால ஏர்ன் பண்ண முடியுமா, இந்த ரெண்டு கான்செப்டும் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அண்ட் சேம் டைம் இந்த வீடியோ யார் யூஸ் ஆகுதுன்னா, சில பேருக்கு ஐடியாவா பிளானா நல்லா தெரியும், ஆனா அவங்களால வீடியோ மேக் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு எப்படி ஒரு யூடியூப் வீடியோ மேக் பண்றது, அதாவது நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் தான். இங்க எந்த ஒரு இன்வெஸ்டிவ் டிப்ஸும் தர மாட்டோம். நம்ம சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பிளாக் செயின், ஏஐ, அது அப்புறம் வந்து ரோபோட்டிக்ஸ், என்எஃப்டி பத்தி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வெப்3 டெக்னாலஜி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் guys. நம்ம ஆல்ரெடி என் சேனல் ஃபாலோ பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பிளாக் செயின் டெக்னிக்கல் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா என்ன, என்எஃப்டியோட யூஸ் கேஸ் என்ன, அதை எப்படி பை பண்ணணும், கேமிங் என்எஃப்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கிரிப்டோ நியூஸஸ் மட்டும் நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலா இருக்கிறதா அப் டு டேட் வெப்3 டெக்னாலஜி அந்த ஓரியன்டோ அந்த கிரிப்டோ நியூஸ் சைடும் எப்படி மார்க்கெட் போயிட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுவோம். கிரிப்டோ காயின், அதாவது ஒரு காயினோட பேக்ரவுண்ட் டெக்னாலஜி வந்து ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த காயினோட ஃபியூச்சர் யூஸ் கேஸ் என்ன, ஸோ ஃபியூச்சர் இந்த காயின் எந்த அளவு ரீச் ஆகும், பப்ளிக் கிட்ட இந்த காயினை பத்தி என்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். மறக்காம என்னோட சேனல் நீங்க வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ கூட போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ நான் எப்படி, எனக்கு வந்து ஐடியா இருக்கு ஆனா என்னால கேமரா பேஸ் பண்ண முடியாது, என்னால வீடியோ மேக் பண்ண முடியல அப்படி சொல்றவங்க அவங்க தான் இந்த வீடியோ மேக்ஸிமம். ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது இருக்குன்னா சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ சேட் ஜிபிடி மூலமா நீங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு அதை வந்து ஏஐ மூலமா வீடியோவா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இதுவும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம், சேட் ஜிபிடி யூஸ் பண்ண போறோம். எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஜென்ரேட் பண்றதுக்காக சேட் ஜிபிடி யூஸ் பண்ண போறோம். அப்புறம் பிக்டோரி டாட் ஏஐ சொல்லுவாங்க. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, இது வந்து ஒரு வீடியோ மேக் பண்றது, அதாவது உங்க ஸ்கிரிப்டை வந்து வீடியோவா கன்வெர்ட் பண்றது இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல இன்னொன்னு ஒன்று இருக்கு, மோப் டாட் ஏஐ சொல்லிட்டு. இது ஏன்னு சொல்லி நான் ஃபியூச்சர் சொல்றேன், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கேன். ஸோ இந்த 3 ஏஐ வச்சு தான் நீங்க கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். எப்படி ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ மேக் பண்றது, அப்புறம் அது மூலம் எப்படி ஏர்ன் பண்றது, அதை ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சேட் ஜிபிடி எடுத்துக்கேன். சேட் ஜிபிடில வந்து ஒரு ஸ்கிரிப்ட், நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு லைன் மட்டும் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு டெமோ மட்டும் காட்டுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தான் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதை வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு டெமோக்காக நான் ஒர்க் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் செயின் வந்து ஒரு டாப் 5 அப்ளிகேஷன் ஆஃப் பிளாக் செயின் சொல்லிட்டு நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு நான் ஒரு வீடியோ ரெடி பண்ண போறேன். அந்த வீடியோ தான் அந்த வீடியோ தான் இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம மேக் பண்ண போறோம் கைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேட் ஜிபிடில கொடுத்த உடனே நமக்கு 5 பாயிண்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த 5 பாயிண்ட் வச்சு நான் வீடியோ மேக் பண்ண போறேன். நீங்க உங்க வீடியோ வந்து பெருசா இருந்தாலும் அது உங்க இஷ்டம். ஏன்னா டைம் எடுக்கும். நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லுறதுக்காக இது சீக்கிரமா இந்த மாதிரி ஷார்ட்டா தெரியும். இங்க வந்து அந்த பிக்டோரி டாட் ஏஐல போயிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கங்க. இது பிரீமியமும் இருக்கு அண்ட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயும் இருக்கு. ஸோ நான் இப்போதைக்கு நான் ஃப்ரீ மட்டும் யூஸ் பண்றேன். ஃப்ரீ யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இங்க டைப் பண்றேன். அந்த ஆக்சுவலா வந்து இப்போ நான் போட்ட ஹெட்டிங்ஸ், அதாவது உங்களோட ஹெட்டிங் இப்போ நீங்க என்ன பில்ட் பண்ண போறீங்களோ அதோட ஹெட்டிங்ஸ் நீங்க போட்டுங்க. அண்ட் சேம் டைம் அதோட ஸ்கிரிப்டிங் எழுதுறீங்க. ஸோ நான் அந்த ஸ்கிரிப்டிங் மென்ஷன் பண்றேன். ஏன்னா இது ஒன் பை ஒன்னு நீங்க கரெக்டா பண்ணிட்டு நான் பண்றது அப்படியே பண்ணிட்டு வந்துங்க, உங்களால ஈஸியா வீடியோ ஈஸியா மேக் பண்ண முடியும் guys. ஓகேவா? இப்போ என்ன பண்ணா ஸ்கிரிப்ட் ரெடி, டைட்டில் ரெடி, ஸ்கிரிப்ட் ரெடி. இப்போ நீங்க என்ன பண்ணணும், செட்டிங்ஸ்ல வந்து லைன் பிரேஸ் கொடுங்க. ஏன்னா லைன் பிரேஸ் கொடுத்தா அந்த ஒரு பிரேக்கும் செட் ஆகும், ஒன் பை ஒன்னா படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ என்ன பண்றாங்க, ப்ரொசீட் கொடுங்க. இப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வீடியோ டெம்ப்ளேட் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட வீடியோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட், உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட் ஏதாவது சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டுனா இப்போ இப்போ வந்து யூடியூப் போட போறீங்களா, இல்ல ரீல்ஸ் போட போறீங்களா, இல்ல வந்து ஷார்ட்ஸா யூஸ் பண்ண போறீங்களா, அது கேட்கும். நீங்க நான் வந்து யூடியூப் தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ யூடியூப் கொடுத்து கண்டினியூ கொடுத்துறேன். இப்போ என்ன நடக்கும், அதுவே என்னோட லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சப்டைட்டில் ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணோம், ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் மட்டும் பண்ணி வீடியோ எடிட் பண்ணிட்டு போயிடலாம். சேம் டைம் வந்து வாய்ஸ் ஓவர்லயும் அங்கேயே வந்துடும். ஸோ இங்க உங்களுக்கு என்னன்னா, நீங்க ஸ்கிரிப்ட் எடுத்து அதை ஜஸ்ட் இங்க அப்லோட் பண்றீங்க. அந்த அப்லோட் பண்ண வீடியோக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் அது ஃபேமஸான டாபிக்கா இருந்தா அதுவே இமேஜ் எல்லாம் கொலாபரேட் பண்ணி வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் இது வந்து நீங்க வேற ஏதாவது புதுசா பண்றீங்கன்னா அப்போ மட்டும் நீங்க வந்து உங்களோட ஸ்டாக் இமேஜோ இல்ல உங்ககிட்ட ஃப்ரீயா இருக்க இமேஜோ யூஸ் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணீங்க guys. அவ்வளவுதான் guys. இப்போ நான் உங்களுக்கு ரெடி பண்ண உடனே காட்டுறேன், எப்படி வந்து நீங்களே பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சீன் 1, சீன் 2, சீன் 3, சீன் 4, சீன் 5 சொல்லிட்டு அதுவே அரேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்ப என்னன்னா எனக்கு வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா வீடியோ வந்து ஓவர்லே ஆகல. என்ன விஷயம்னா, இந்த வந்து கிரிப்டோ கரன்சின்ற ஒரு டாபிக் வந்து இது அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து ஏஐ பாட் மூலமா இந்த மாதிரி டாபிக்கே ரிமூவ் பண்ணிச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான இமேஜ் இருக்கும், ஸ்டாக் விஷுவல்ஸ் சொல்லிட்டு.
ஜஸ்ட் அந்த விஷுவல்ஸ்ல போயிட்டு நீங்க கிரிப்டோ கரன்சி டைப் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து விஷுவல்ஸ் காட்டுவாங்க. இல்ல வந்து நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வேற ஏதாச்சும் இருக்குன்னா அது ஜஸ்ட் இது பண்ணீங்கன்னா போதும், அது இங்க வந்து பிளேஸ் ஆயிடும். அவ்வளவுதான் guys. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துருச்சா உங்களுக்கு, சேம் அதே மாதிரி தான். நீங்க உங்களுக்கு என்னென்ன நீங்க டெக்ஸ்ட் போட்டுருங்க, சப்ளை செயின் அதுக்கு ஒரு இது சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி விஷுவல்ஸ் இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணிடும். இப்போ சில டாபிக்ல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால நாம பண்ண வேண்டியதா இருக்கு. அவ்வளவுதான் guys. செக்யூர் ஓட்டிங் சிஸ்டம். ஸோ நான் இப்ப நான் என்னென்ன கொடுத்துருக்கணும் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரல் சைட்ல இருக்க இங்க விஷுவல்ஸ் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட டாபிக் ஏற்ற வீடியோ சூஸ் பண்ணி அங்க நீங்க இது பண்ணிடுங்க. அவ்வளவுதான் guys. இது ஒன் சரி நான் முடிச்சு காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் ரெடி. இப்போ என்னன்னா ஸ்டார்டிங் வீடியோஸ் வந்து விஷுவல்ஸ் ரெடி, கீழே சப்டைட்டில் ரெடி. இப்போ நான் வாய்ஸ் கொடுக்கணும். இப்போ நான் ஆடியோ போறேன். ஆடியோ போயிட்டுனா பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்கும். ஆல்ரெடி ஒரு மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் அப்லோட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து என்னன்னா நான் ஜஸ்ட் பேசணும் பின்னாடி இருந்தா அப்படின்னா மை அப்லோட்ஸ் போயிட்டு நீங்க ஓனா ஒரு வீடியோ, அதாவது பேக்ரவுண்ட்ல நான் பேசுற மாதிரி நீங்களும் பேசி அதை இங்க நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் மூலமா இமெயில் மூலமா ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஒரு ஏஏ பேசினா பெட்டரா இருக்கும்னா நீங்க ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் போயிடுங்க. வாய்ஸ் ஓவர் போயிட்டு இங்க நிறைய ஏஐ இருக்கு. உங்களுக்கு எந்த அதோட வாய்ஸ் நீங்க கேட்டு பாருங்க, எந்த ஏஐ வேணுமோ அந்த ஏஐ யூஸ் பண்ணி நான் இந்த ஏஐ யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னன்னா இங்க என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை வந்து அப்படியே ஏஐ கன்வெர்ட் பண்ணிடும். அவ்வளவுதான் கைஸ். இப்போ இங்க என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை அப்படியே ஏஐ கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிடும். இதுவே நீங்க வாய்ஸ் பேசுறதா இருந்தா மை அப்லோட்ஸ் போயிட்டு யூஸ் பண்ணி வாய்ஸ் பேசுங்க. இல்ல என்னால எனக்கு என்னோட டெக்ஸ்ட் இங்க வேற டெக்ஸ்ட் இருக்கணும், நான் பேசுறது வேறனா அதுக்கு தான் சொன்னேன் இந்த மோக் டாட் ஏஐ சொன்னேன். இங்க போயிட்டு உங்களோட கண்டென்ட் பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிடுங்க. இங்க எக்ஸ்ப்ளோர்ட் அவதார் சூஸ் பண்ணி இங்கேயே உங்களோட வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி அதுக்கு வந்து கூட அங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான் கைஸ். இப்போ உங்களுக்கு நான் இங்க ஏஐ சூஸ் பண்ணிட்டேன், இங்கேயே வாய்ஸ் ஓவர்ல ஏஐ சூஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ என்னோட ஏஐ வந்து இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், ப்ரீவியூ பாக்குறேன். ஸோ என்னோட ப்ரீவியூ வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா ஸோ நம்ம வீடியோ பண்ணாச்சு, அதுக்கு சப்டைட் வந்துச்சு, அதுக்கு நம்ம வாய்ஸ் ஓவர்லே பண்றதா அந்த ஏஐ யூஸ் பண்ணுவோம். இல்ல உங்க வாய்ஸ் ஓவர்லே பண்றதா இருந்தா நீங்க என்ன பண்ணணும், உங்க வாய்ஸ் அப்லோட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அங்க நீங்க அப்லோட் பண்ணிடணும். அவ்வளவுதான் guys. இப்போனா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க ஜஸ்ட் நீங்க எடுத்து போய் யூடியூப்ல டைரக்டா அப்லோட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க பிரீமியம் அப்லோட் பண்ணீங்கன்னா, பிரீமியம் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் வந்து உங்க வாய்ஸ் வீடியோ வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்காது. ஏன்னா இது வந்து நான் பேசிட்டு இருக்கனால உங்களுக்கு அந்த வாய்ஸ் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்காது. உங்க வாய்ஸ் வேணா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் guys. ஸோ இதை வச்சு நான் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்ம ஈஸியா உங்களுக்கு ஐடியா சொல்றேன். அமேசான் போயிடுங்க. அமேசான் எல்லாருக்கும் தெரியும். அமேசான் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஒன்று நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் பேசியிருப்பாங்க. இது பத்தி தனியா ஒரு வீடியோ பேசணும் அவசியமே இல்லை. ஸோ நிறைய சேனல்ஸ் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது அவங்க கீழே போயிட்டு நீங்க அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண சொல்லிட்டு ஜாயின் பண்ணா உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கூப்பன் கோடு மூலமா பை பண்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதாங்க இது நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ஒரு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க நான் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் ஷூ எடுத்துக்கிறேன். இந்த ஷூ பத்தி நான் பேசுறேன்னா அந்த ஷூக்கான வீடியோ நீங்க அங்க ரெடி பண்ணிட்டு அதை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அதை பார்த்து யாராவது அந்த லிங்க் மூலமா பை பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். இந்த கான்செப்ட் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஃபாரின்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் இவங்க சொன்னேன். ஸோ இது மூலமா நீங்க ஏதாச்சும் ஒரு ஷூவோ இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் லைட் கேமரா பத்தி நீங்க பேசலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட், மேக்கப் ப்ராடக்ட்டோ சம்திங் ஃபேஷன் ப்ராடக்ட், ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பத்தி நீங்க பேசினா அதை வந்து யூடியூப் ரெடி பண்ணி அது மூலமா பை நடக்கும்போது அமேசான் ஒரு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த கான்செப்ட் மூலம் ஏர்ன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா எப்படி வீடியோ மேக் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் சேம் டைம் உங்களுக்கு உங்களோட யூடியூப் சேனலை நீங்க கிரியேட் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் இது மூலமா நீங்க ஏர்ன் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் தான் ஏஐ கான்செப்ட் மூலமா ஏர்ன் பண்ற டெக்னிக். இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ட்விட்டர் ஐடியும் கொடுத்துருக்கேன், அங்க கூட நீங்க கேட்கலாம். ஓகே கைஸ், ஒரு நல்ல வீடியோ பார்க்க தேங்க்யூ. பை பாய்.